ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் யார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ராக்டிவ் மோட் வெர்சஸ் ஸ்கிரிப்ட் மோட். இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன, ஸ்கிரிப்ட் மோடுனா என்ன, அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, அதோட யூசஸ் என்ன, இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐடியலே ஓப்பன் பண்ணிடலாம். ஐடியலே ஓப்பன் பண்ணுறதுக்கு பைத்தான் ஃபோல்டருக்குள்ளே ஐடியல்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ பைத்தான் 3.9 இருக்குது, அதில் ஐடியல் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி எனக்கு ஐடியல் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் நான் இதுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணணும். என்னென்னா இன்டர்பிரட்டர்னா என்ன, கம்பைலர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்டர்பிரட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டா, ஒவ்வொரு லைனாக வந்துட்டு ப்ரோக்ராமை செக் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர்பிரட்டர். ஒருவேளை நம்ம டைப் பண்ணி வச்ச ப்ரோக்ராம் எல்லாத்தையும் சேர்த்து லைன் பை லைனாக இல்லாமல் ஹோலாக செக் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு கம்பைலர். இதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ். இதை வந்து நீங்கள் இப்போ உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஐடியலி இன்ட்ராக்டிவ் மோட், ஸ்கிரிப்ட் மோட் இந்த கான்செப்ட்குள்ளே வந்து வரலாம். ஓகேவா, ஓகேப்பா. இப்போ எனக்கு இன்டர்பிரட்டர்னா என்ன, கம்பைலர்னா என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து இன்ட்ராக்டிவ் மோட கான்செப்ட்குள்ளே வரலாம். இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டா, ஒவ்வொரு லைனாக வந்து நம்ம டைப் பண்ண அப்படியே என்ட்ரு கொடுத்தோன்னா அதோடைய ஆன்சர், அதாவது நம்ம கொடுத்த கமாண்டோடைய அவுட்புட் வந்து அடுத்த லைனில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர், அந்த மோடுக்கு பேர் தான் வந்துட்டு இன்ட்ராக்டிவ் மோட். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து 7+9 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி 7+9 கொடுக்கும்போது கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தோடனே நம்மளுக்கு 16 ஆன்சர் வந்துருச்சு. இன்ட்ராக்டிவ் மோடில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது ஒரு கமாண்ட் கொடுக்குறோன்னா அந்த கமாண்டோடைய அவுட்புட் வந்து அடுத்த லைனில் இமீடியட்டாக கிடச்சிரும். இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோடோடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே, நம்ம இப்போ இன்ட்ராக்டிவ் மோடை பற்றி ஃபர்தராக பார்க்கலாம். நான் ஒன்று சொல்லணும், அதாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டா, இந்த 3 கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குல்ல, இந்த 3 கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைத்தான் இன்டர்பிரட்டர், அதாவது செக் பண்ணுற ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர், அது வந்துட்டு இந்த 3 கிரேட்டர் தேன் சிம்பிள் காட்டுச்சுன்னா இஸ் ரெடி டு அக்செப்ட் கமெண்ட்ஸ், நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தயாராக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த 3 கிரேட்டர் தேன் சிம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோன்னா இன்ட்ராக்டிவ் மோட் எதுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்துட்டா, பெர்ஃபார்ம் சிம்பிள் கால்குலேஷன்ஸ் அண்ட் சிம்பிள் கமெண்ட்ஸ். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், போன வீடியோவில் சும்மா பேசிக்காக 2 கமெண்ட்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணி காமிச்சேன். அந்த மாதிரி தான் சும்மா கால்குலேஷன்ஸ் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிம்பிள் கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம இன்ட்ராக்டிவ் மோட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம இன்ட்ராக்டிவ் மோடோடைய ஒர்க்கிங் ப்ராசஸ்க்கு வந்தோன்னா ஒன்று சொல்லணும். அதாவது என்னதுன்னா, REPL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப்பிங் ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு இன்ட்ராக்டிவ் மோட் வந்து யூஸ் பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்துட்டா, ரீட்ஸ் த கமாண்ட். இப்போ நம்ம கமாண்ட் கொடுத்தோன்னையும் இன்ட்ராக்டிவ் மோடில் இன்டர்பிரட்டர் வந்து கமாண்டை எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற கமாண்டை ரீட் பண்ணும். ஓகேவா, எடுத்து ரீட் பண்ணதுக்கப்புறம் எவாலுவேட்ஸ் த கமாண்ட். நம்ம என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறது வந்துட்டு இன்டர்பிரட்டர் வந்து எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட்ஸ் த ரிசல்ட். நம்ம கொடுக்குறோம், அதை எவாலுவேட் பண்ணுது, அடுத்தது பிரிண்ட் பண்ணுது. அதாவது நம்ம இன்புட் கொடுக்குறோம், இன்புட் கொடுத்தோடனே ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது. அவுட்புட் கிடைச்ச உடனேயும் திருப்பியும் அந்த ரீட் கமாண்ட்னா அந்த 3 கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்து அக்செப்ட் த இதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன்ல, அக்செப்ட் த கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன்ல, அந்த இடத்துக்கே திருப்பியும் வந்து போயிடும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐடியல் விண்டோக்குள்ளே வந்தாச்சு. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா ஒரு கால்குலேஷன் போடணும் அப்படின்னு பார்த்துட்டா 1+2 கொடுக்குறேன். ஆன்சர் 3 வந்துருச்சு. திருப்பியும் 3 வந்த உடனேயும் நம்மளுக்கு ரீட் த கமாண்ட் அந்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடுச்சு. ஓகேவா, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு சும்மா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். சாரி கைஸ், நான் எல்லாமே கேப்ஸில் கொடுத்துட்டேன். சின்டாக்ஸ் வந்து எப்பவுமே மேக்ஸிமம் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கும், லோயர் கேஸில் தான் இருக்கும். பிரிண்ட் ஆஃப் டபுள் கோட்ஸ்க்குள்ளே இல்லை சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே ஹாய், இதை நான் கொடுத்தோன்னையும் கீழே அவுட்புட் வரும். ஓகேவா, அவுட்புட் வந்துடுச்சு. அவுட்புட் வந்தோடனையும் திருப்பியும் அந்த 3 கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்துட்டு காட்டுறக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கொடுக்குற கமாண்டை அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதிலேருந்து. ஓகேவா, ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம இன்ட்ராக்டிவ் மோடை பற்றி பார்க்க போகிறது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் மோடை பற்றி பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் மோடுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டா, ஒன்று ஃபைலை கிளிக் பண்ணி நியூ கொடுக்கலாம், இல்லாட்டி Ctrl+N கொடுக்கலாம். 2 கொடுத்தாலும் ஒன்று தான், எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் மோட் ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம பேசிக் எக்ஸிக்யூஷன் ஸ்கிரிப்ட் மோடுக்கு போகலாம். இப்போது நான் இதை சும்மா எக்ஸிக்யூட் பண்ணும் சும்மா ஒரு கமெண்ட் டைப் பண்ணலாம். அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் ஹையை கொடுக்கலாம். ஹை, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரோக்ராம் வந்து சேவ் ஆகிருக்கணும். ஓகேவா, சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+S அழுத்தலாம். அப்படி இல்லாட்டி ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுக்கலாம், இல்லை சேவ் கொடுக்கலாம். அது உங்களோட இது தான். ஸோ நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்து என்னுடைய ஏற்கனவே நான் டைப் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதை என்ன சேவ் பண்ணுறேன்னா ஹைனே சேவ் பண்ணுறேன். ஓகேவா,
நம்ம இதில் இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா எக்ஸ்டென்ஷன்ஸ். பைத்தான் ஃபைலில் ஸ்டோர் பண்ணுற எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்துட்டா .py அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு .py அப்படின்னா அதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ்னால் என்னதுன்னா, நான் இப்போ ஒரு ப்ரோக்ராம் அதாவது ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைல் வந்து இந்த டைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷின் கம்ப்யூட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா, அதுக்காக தான் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. .pyனா இது வந்து பைத்தான் ஃபைல் அப்படின்னு வந்து கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம .pyன்னு சொல்லி கொடுக்கும். இது நம்ம ஐடியலி யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம .pyங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்க தேவையில்லை. அதாவது நாட் நெசசரி டு கிவ் தட். ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்குறோன்னா கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் விடலாம். ஏன்னு வந்து பார்த்துட்டா நம்ம இங்கே பைத்தான் ஃபைல் சேவ் ஆஸ் டைப் வந்து பைத்தான் ஃபைல்னு கொடுத்துறோம். ஸோ வந்து நம்ம .pyங்கிறது கொடுக்குறேன்னா கொடுக்கலாம், கொடுக்காட்டி விட்டுலாம். ஓகே, இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். ஓகேப்பா, நம்ம ஃபைலை வந்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் பார்ட்டுக்குள்ளே இறங்கிடலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒன்று ரன் மெனுவில் ரன் மாடியூல் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா F5 கமாண்டை நீங்கள் சும்மா ப்ரெஸ் பண்ணிங்கனாலே, F5 பட்டனை நீங்கள் சும்மா ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா? அதோட அவுட்புட் வந்துட்டு இந்த இடத்துல வரும். இப்போ நான் சும்மா உங்களுக்காக ஒரு எரருக்காக நான் ஒன்று சும்மா கொடுக்குறேன். ஜேன் சும்மா நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, இது வந்து எரர் வரும்னு எனக்கு தெரியும். ஸோ வந்து நான் ஜேன் சும்மா கொடுக்குறேன். ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எரர் காட்டும். ஜே இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லி காட்டுது. நம்ம இந்த எரர்ஸ் எல்லாம் வந்துட்டு போக போக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்கலாம்னா, நம்ம பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன் பேசிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து யூசேஜஸ் ஆஃப் இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்ட்ராக்டிவ் மோட் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் மோட் யூசேஜஸ் வந்து பார்க்கலாம். இன்ட்ராக்டிவ் மோட் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேல்குலேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பேசிக் கமாண்ட்ஸ் இன் பைத்தான் ரன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேசிக் கமெண்ட்ஸ்னால் வந்துட்டு சிங்கிள் லைன் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் மோடை பற்றி பார்த்தோன்னா, ஸ்கிரிப்ட் மோடில் வந்துட்டு நம்ம மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோடிங்ஸை வந்து நம்ம டைப் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். வைல் அதை வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் பண்ண முடியாதுன்ட்டு இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் காம்ப்ளிகேட்டட் வென் கம்பேர்டு டு ஸ்கிரிப்ட் மோட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாடியுலர் ப்ரோக்ராமிங் வந்து நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் மோடில் தான் அவைலபிளாக இருக்குது. இதுவே வந்துட்டு இன்ட்ராக்டிவ் மோடில் அவைலபிளாக இல்லை. இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டா, நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஐடியலி அதாவது இன்ட்ராக்டிவ் மோடில் வந்துட்டு நம்ம ஃபைலை சேவ் பண்ணுமா கிடையாது. இதை வந்து நீங்கள் எவ்வளோ பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் ஃபைலை வந்து சேவ் பண்ணாமையே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுவே ஸ்கிரிப்ட் மோட்லனா கண்டிப்பாக நான் வந்து ஒரு மாடியூலாக அந்த ஃபைலை நான் சேவ் பண்ணனா மட்டும்தான் எனக்கு அவுட்புட் கிடைக்கும், அதை நான் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியும். ஓகேவா? இது வந்து ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். ஸ்கிரிப்ட் மோடு வந்துட்டு யூசேஜுக்குள்ளே திருப்பி போகலாம். ஸ்கிரிப்ட் மோடு வந்துட்டு காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராமிங்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு கேம் இருக்குதுன்னு எடுத்துட்டோன்னா, அந்த கேமில் வந்து நான் இப்போ ஒரு ட்ரீன்னு எடுத்துக்கிறேன். ஒரு கேமில் வந்து ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ வந்துட்டு நம்மளுக்கு திருப்பி வரும். ஒரு கேமில் ஒரு ட்ரீ மட்டும் இருக்காதுல்ல, நிறைய ட்ரீ வேணும்னா நான் வந்து அந்த ட்ரீக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒரு மாடியூலாக சேவ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ அந்த கேமோடைய ப்ரோக்ராம் எழுதும்போது நான் அந்த மாடியூலை மட்டும் இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் அதோடைய பேராமீட்டர்ஸ் வேல்யூஸை வந்து நான் மாற்றி கொடுத்தேன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு தான் வந்துட்டு அதாவது கோட் ரியூஸ் வந்து மாடியுலர் ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங்கில் வெரி ஈஸி டு எக்ஸிக்யூட். ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்ட் மோடு தான் வந்துட்டு அதிகமாக நம்ம காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? காம்ப்ளிகேட்டட் டாஸ்க்ஸில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்ததை என்னென்ன சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, இன்டர்பிரட்டர்னா என்னென்னு பார்த்தோம், கம்பைலர்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் மோட்னா என்னென்னு பார்த்தோம், அதோட யூசேஜஸ் பார்த்தோம். அடுத்தது ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தோம். அதோடைய யூசேஜ் பார்த்தோம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம யார்கோடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.